அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில்தான் கோபதாபம் இல்லாமல் அவர்களுக்கு ஏற்றவாறு மாறிக்கொள்வது நன்மை. துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் அனுகூலமான சூழ்நிலையை பெறுவார்கள். மேலதிகாரிகளிடம் தர்க்கமில்லாத சிம்ம ராசிக்காரர்கள் ஜெயத்தை ஏற்படுத்துவார்கள். ஒரு விதமாக கோபமோ, ஒரு விதமாக யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்ற வைராக்கியமோ, இப்படி தான் அப்படி தான் நான் இப்படி தான் இருப்பேன் என்ற ஒரு பிடிவாதம் அடமெண்ட்டாக இருந்தீர்கள் என்றால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உங்களை பிரச்சனையை கொடுப்பார்கள். அஷ்டமத்தில் சனி இருப்பதனால் பொறுமை காட்டுவது நன்மை, இறங்கி வருவது நன்மை. உங்களுக்காக உதவி செய்வர்களை உபத்திரம் பண்ணாமல் இருப்பது நன்மை. உங்களுக்கு உதவி செய்வர்களை தொந்தரவு பண்ணுவதனால் தொந்தரவு ஏற்பட்டுவிடும். அவர்களுக்கு திடீரென்று சலிப்பு வந்து விடுமா. என்னடா இது, நம்ம எப்பவுமே நம்மளே விட்டு கொடுத்து இவங்களை அப்படி தாங்கி பிடிக்க வேண்டிய நிலைமை என்னான்னு வந்துடுமா. குடும்பமாக இருந்தாலும் வந்துடுமா. என்ன குடும்பமே வருமா செல்வி சொல்கிறாருன்னா வருமா. ஏன்னா சனி குடும்பத்துக்கும் அதிபதி. உங்களுக்கு அவர் எதையாவது ஒன்று கெடுக்க பார்ப்பார். ஆனால் உடற்பயிற்சி ரொம்ப உங்களை தீர்க்கத்தை கொடுக்கும், மன அழுத்தத்தை தீர்க்கும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக, ப்ரமோஷன் ரீதியாக அனுகூலம் காணப்படும், ஏற்றங்கள் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். அல்ட்டி கொள்ளாமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் ஆக்கப்பூர்வமான அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றத்தையும் பெறுவார்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் அமைதியான முறையில் இருந்தால் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். கண்டிப்பாக 24 வயதை கடந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு தான் நான் சொல்வேன், தேகாரோக்கியத்திலும் வாகனத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக அடிவயிறு, கழிவுப்பாதை, கால் பாதங்கள் கவனம். எப்பொழுதும் நன்மைகள் ஏற்படுவதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு, அனுமன் சாலிசா கேட்பது ஏற்றம்.